சார் வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் ரஜினிகாந்த் அவர்களுடைய அடுத்த படத்துக்குண்டான நிகழ்வு நடைபெற்றதா ஒரு செய்தி வந்து இருக்கு. ஆமாம், உண்மையான செய்தியா? அது உண்மையிலேயே அடுத்ததும் படம் பண்ணிட்டு இருக்காரா? ஆமாம், 100% உண்மையான செய்தி தான். இது வந்து ரஜினி மற்றும் கமல்ஹாசன் ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு உருவாக்க போகிற படம் இது. இந்த படத்துக்கு இயக்குனர் நெல்சன் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பலமுறை நான் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி வந்து அந்த படத்தினுடைய ப்ரொமோ ஷூட், அதாவது ஜெயிலர் 2க்கு எப்படி வந்து அவங்க ஒரு ப்ரொமோ ஷூட் பண்ணாங்களோ அது போன்ற ஒரு படப்பிடிப்பை இன்றைக்கி வந்து நடத்தியிருக்காங்க. சென்னையில் இருக்கிற சாலிகிராமம் பிரசாத் ஸ்டுடியோ, அதில் தான் வந்து இந்த ஷூட்டிங் நடந்திருக்கு. ரஜினி மற்றும் கமல்ஹாசன் இருவரும் கலந்து கொண்ட ஒரு படப்பிடிப்பு அது. வழக்கம் போல், அதாவது இந்த ப்ரொமோ ஷூட் வந்து கொஞ்சம் ஜாலியாக, அதே போல் வந்து ஒரு ரசிகர்கள் வந்து சந்தோஷப்படுற மாதிரி எலிமெண்ட்ஸ் வந்து அதில் வைப்பார் நெல்சன். நீங்கள் ஜெயிலர் 2வில் பார்த்தீங்கன்னா அந்த உள்ள ரஜினி வருவார். அவர் வர்றதுக்கு முன்னாடி வந்து அவரை பார்த்து பயந்து போய் ஒரு குண்டு வெடிக்கும், அதை பார்த்து பயந்து போய் இவங்கெல்லாம் துணியை போத்திக்கிட்டு இருப்பாங்க. அதை ரஜினி காலில் இழுப்பார். அப்புறம் வந்து இவங்க பயந்துக்கிட்டே வந்து வழி சொல்லுவாங்க, வெளியே போவாங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் ரஜினி போவார், குண்டு வெடிக்கும். இது வந்து ஜெயிலர் 2க்கு பண்ணாங்க இல்லையா? அதில் வந்து ஒரு 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 பிளாக் காமெடி வந்து அதில் இருந்தது. அது பெருசாக ஒர்க் அவுட் ஆச்சு, பெரிய அளவுக்கு அந்த ப்ரொமோ பேசப்பட்டது. அதே மாதிரியான ஒரு ப்ரொமோ தான் வந்து இந்த படத்துக்கும் பண்ணுறாங்க. அதை விட இன்னும் ஜாலியான நெல்சன், அனிருத், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் 4 பேரும் வந்து இடம்பெறுகிற மாதிரியான ஒரு ப்ரொமோ இது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த படப்பிடிப்பு வந்து இன்றைக்கி பிரசாத் ஸ்டுடியோவில் நடந்திருக்கு. அது இன்னும் கூட 2 நாட்கள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே வந்து விஷயம் தெரிஞ்சு நிறைய ரசிகர்கள் எங்கே தலைவர் எங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய எதிர்பார்ப்பு இப்போயே வந்து ஏற்பட்டிருக்கு. இந்த படம் வந்து சிபி சக்கரவர்த்தி இயக்குறார் இல்லையா, 173. இந்த படத்துக்கு அடுத்த படமாக வரப்போகிற படம். சிபி சக்கரவர்த்தி படத்துக்கான ப்ரொமோ ஷூட்டோ அல்லது ஒரு படத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ட்ரெய்லர் ஷூட் மாதிரி பண்ணுவாங்களே, அது வந்து இன்னும் நடக்கலை. அதற்கு அடுத்த படத்துக்கு வந்து நடந்திருக்கு. சார், இந்த திரைப்படம் வந்து சிபி சக்கரவர்த்தி இயக்கிற படத்துக்கு அடுத்த படமாக இருக்குமா, இல்லை அதுக்கு அடுத்தது ஏதாவது அப்டேட் இருக்கா சார்? இது வந்து அதான் சொன்னேன் இல்லையா, தலைவர் 173ங்கிறது சிபி சக்கரவர்த்தி படம். அந்த படம் வந்து கமல் தான் அந்த படத்துக்கு ப்ரொடியூசர், ராஜ்கமல் ஃபிலிம்ஸு. அதற்கு அடுத்த படமாக தான் இந்த ரஜினிகாந்த் கமல்ஹாசன் காம்போவில் வருகிற இந்த படம் வருது. இந்த படம் அவருடைய 174வது படமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா வந்து இது என்ன, இந்த படத்துக்கு என்ன தலைவர் 174ன்னு வைக்கிறாங்களா, 175ன்னு வைக்கிறாங்களா, இது எதுவுமே வந்து தெரியல. எந்த ஒரு இந்த படம் குறிப்பிட்ட எந்த வேறு அப்டேட்டுமே வந்து எதுவும் இல்லை. இப்போதைக்கு இந்த ஷூட் வந்து நடக்குது. எதுக்கு? ரஜினி கமல் இணைந்து நடிக்கிற பெரும் எதிர்பார்ப்புக்குரிய ஒரு படத்துக்கான ஒரு ப்ரொமோ ஷூட்டு இப்போ வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. மற்ற விவரங்கள் எல்லாம் வந்து அதிகாரப்பூர்வ, யார் ப்ரொடியூசரு, யார் இந்த படத்தில் வேறு யாரெல்லாம் இருக்காங்க, இந்த டெக்னீஷியன் டீட்டெயிலு, இது எல்லாமே வந்து ரஜினியோ கமலோ அல்லது நெல்சன் இவங்க யாராவது சொன்னால் தான் உண்டு, அல்லது படத்தயாரிப்பு நிறுவனம் சொன்னால் தான் உண்டு. அது இன்னும் விரைவில் வந்து வெளியாகும். நிறைய பேனர்ஸ் சொல்கிறாங்க, இது வந்து ரெட் ஜெயின் பண்ணுது, இல்லை இவர் வேல்ஸ் பண்ணுறாரு, அல்லது கமல்ஹாசன் பேனர் பண்ணுற, இப்படி நிறைய சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் எதுவுமே வந்து கன்ஃபார்ம் ஆகலை. விரைவில் வந்து அந்த தகவல் வரும்னு நினைக்கிறேன். சார், இந்த திரைப்படத்துக்காக ரஜினிகாந்தோடைய சம்பளம் ஆசியாவிலேயே இதுவரை யாரும் வாங்காத சம்பளம் என்று சொல்கிறார்களே, இது முற்றிலும் உண்மையா சார்? நிச்சயமாக அது, இந்த சம்பளம் பற்றிய தகவல்களை வந்து நான் தனியாக ஒரு பதிவாக தரேன். இப்போதைக்கு வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரஜினிக்கு மிகப்பெரிய ஒரு சம்பளம், ஆசியாவில் அதிகம் சம்பளம் பெறுகிற நடிகர் அப்படிங்கிற அந்த பெருமை இப்போ வரைக்கும் ரஜினிக்கு தான் இருக்குது. இப்போ வரைக்கும் ரஜினி தான் ஆசியாவில் மிக அதிகம் சம்பளம் வாங்குகிற நடிகர். அவர் வந்து டிமாண்ட் பண்ணி அதை வாங்கலை. அவருடைய மார்க்கெட் சைஸு, அவருடைய படங்களுக்கு உலக அளவில் கிடைக்கிற வரவேற்பு, இந்திய அளவில் அவர் படங்கள் எப்படி போகுது, இதையெல்லாம் பேஸ் பண்ணி தான் அவர் சம்பளம் நிர்ணயிக்கப்படுது. அது சம்பளம் எவ்வளவு என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து மீடியாவில் ஒவ்வொரு சோர்ஸை வச்சு அவங்க ஒரு தொகையை வந்து போடுறாங்க. நம்ம லேட்டஸ்ட்டாக கேள்விப்பட்டது வந்து அவருக்கு சம்பளம் 280 கோடி ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அஃபிஷியலாக இல்லை, பல்வேறு மீடியாவிலே வந்து குறிப்பிடப்படுவது. அதே போல் இன்னர் சோர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவர்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது வந்து
இது ஒரு மிகப்பெரிய சம்பளம், இதுவரை யாரும் வாங்காத சம்பளம். ஈவன் பாலிவுட்டில் கூட வந்து இந்த சம்பளம் யாருக்கும் கிடையாது. அந்த திரைப்படம் ஜெயிலர் படத்துடைய பார்ட் 3 இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுதல சார். இல்லை, ஜெயிலர் 3 கிடையாது, ஜெயிலர் 2 தான். ஜெயிலர் 2வோட வந்து அந்த பட தொடர்ச்சி வந்து முடியுது. இந்த படம் வந்து ரஜினி கமல் இருவரும் வந்து ஒரு 80ஸோட ஆரம்பத்துலேயே 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறத நிப்பாட்டாங்க. அதுக்கப்புறமா தனித்தனியாக தான் ரஜினி படம் கமல் படம் அப்படி தான் வந்துருந்தது. எப்பயாவது அரிதிரம் அரிதாக ஒரு படத்தில் வந்து கெஸ்ட் ரோல் பண்ணுவாங்க இவங்க 2 பேருமே, யாராவது ஒருத்தர். இப்போ வந்து இந்த 2 தரப்பு ரசிகர்களுமே வந்து பெருசாக வளர்ந்துட்டாங்கன்னா அந்த இளமை பருவத்தை எல்லாம் தாண்டி நடுத்தர பருவத்தை தாண்டி இருக்கிற ஒரு காலகட்டம், எல்லாமே மெச்சூர்டான ரசிகர்கள். இப்போ இந்த ரசிகர்களுக்குள்ள முன்னையெல்லாம் வந்து இப்போ ரஜினி படம் கமல் படம் 2 பேரும் சேர்ந்து நடிக்காமல் தனித்தனியாக நடித்து ஒரே நேரத்தில் வந்துன்னா அவங்களுக்குள்ள ஒரு கிளாஷ் இருக்கும், ரசிகர் மோதல் அப்படிங்கிறது பெருசாக இருக்கும். அது இந்த ஃபேன் வாரெல்லாம் நீங்கள் இதெல்லாம் வந்து இந்த தலைமுறை அந்த மாதிரியான சண்டையெல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ நடக்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஜுஜுபி. அது சோசியல் மீடியாவில் சும்மா வந்து இப்போ வெத்தா நடந்துக்கிட்டு இருக்கிற வார்த்தை மோதல் இது. பட் அப்போல்லாம் வந்து பயங்கரமான கிளாஷ் நடந்த காலகட்டம் 80, 90கள் எல்லாம். அப்படி சண்டை போட்டு வளர்ந்து நிற்கிற 2 தரப்பு ரசிகர்களும் அவர்களுடைய ஆதர்ச நாயகர்களை ஒரே ஃப்ரேமில் பார்க்க போகிறாங்க. அப்படி பார்க்கும்போது மனசுக்குள்ளே திரும்ப அந்த ஒரு பழைய விரோதம் வரும்ல, என் தலைவன் தான் பெரிய ஆள், இல்லை என் தலைவன் தான் பெரிய ஆள், எங்களுக்கு தான் பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது படத்தில், இப்படிப்பட்ட ஒரு அந்த வார்த்தை போர் திரும்ப வந்து வெடிக்கும் இல்லையா? அதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இந்த படத்துக்கான திரைக்கதையை உருவாக்கியிருக்கிறதா நெல்சன் வந்து சொல்லியிருக்கார். அவர் சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஏற்கனவே கூட குறிப்பிட்டேன்னு நினைக்கிறேன். இது நாள் வரைக்கும் வந்து எதிரிகளாக முட்டலும் மோதலமாக வந்து தியேட்டரில் போய் நின்ன ரஜினி கமல் ரசிகர்கள், அப்படி மோதிக்கிட்ட 2 தரப்பு ரசிகர்களும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் தோளில் ஒருத்தர் கை போட்டுக்கிட்டு ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். எனக்கு அந்த கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 40 ஆண்டு காலம் மோதிக்கிட்டே இருந்த 2 தரப்பு ரசிகர்கள் முதல் முறையாக வந்து ஜாலியாக ஃப்ரெண்டாக போய் படம் பார்க்க போகிறாங்க அப்படிங்கிறதே வந்து ஒரு நல்ல கான்செப்டு. அந்த வகையில் வந்து இந்த அதாவது படம் அறிவிக்கப்படலை, படப்பிடிப்பு தொடங்கலை, இன்னும் எதுவுமே பூர்வாங்க பணிகள் தான் போய்கிட்டு இருக்கு. இந்த நிலையிலேயே ஒரு பாசிட்டிவான வைப்பை ஏற்படுத்துகிற மாதிரி இருந்தது நெல்சனோட அந்த பேச்சு. அதனால் பெரிய எதிர்பார்ப்புக்குரிய படமாக இது மாறி இருக்குது. சார், இந்த திரைப்படமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் கலந்த கமர்ஷியல் படமாக இருக்குமா, இல்லை கமலஹாசன் நடிப்பதனால ஒரு புதுவிதமான கதைக்களமாக இருக்குமா? இல்லை, இது எக்ஸ்பெரிமெண்ட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது வந்து ஜாலியான படம். இப்போ எப்படி நினைத்தாலே இணைக்குமா, எப்படி ஜாலியான படம் அந்த மாதிரி ஒரு அது வந்து மியூசிக்கல் சப்ஜெக்ட்டு. நான் சும்மா எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அது வந்து 2 பேருமே கடைசி வரைக்கும் நண்பர்களாக இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அவ்வளோ இணக்கமான நண்பர்களாக இருப்பாங்க. எங்கேயுமே வந்து இரு தரப்பு ரசிகர்களும் மோதிக்கிற மாதிரியான அந்த காட்சிகளே அதில் இருக்காது. அந்த மாதிரி 2 பேருமே ரொம்ப இணக்கமான நண்பர்களாக அல்லது அந்த மாதிரி பாத்திரங்களாக வருவாங்க. 2 தரப்பு ரசிகர்களும் மோதிக்கிறதுக்கான வாய்ப்பே இந்த படத்தில் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வருகிற 2028 வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா 2027 சிபி சக்கரவர்த்தி இயக்கிற படம் ரிலீஸ் ஆகுது. அப்போது அந்த வருடமே ரிலீஸ் ஆகணும் அல்லது அடுத்த ஆண்டு வெளிவதற்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி பார்த்தாலும் இந்த 2026, 2027, 2028, 2029 கூட ரஜினி படங்களினுடைய ஆண்டாக தான் அமையும். அடுத்தடுத்து தொடர்ச்சியாக 4 படங்கள் ரஜினி கையில் இருக்குது. தேங்க்யூ வெரி மச் சார். வணக்கம்.